தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலையுடைய ரசிகர்களுக்கும் அண்ணாமலை மேலே ரொம்ப மரியாதை வைத்திருக்க எல்லாருக்கும் நம்ம பிஜேபி கட்சிக்காரங்க உட்பட எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். அது என்னென்னா, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், அண்ணாமலை அவர்கள் தலைவராக கொண்டு வர்றதுக்காக மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக மாநில தலைவராக கொண்டு வர்றதுக்காக மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கோம், பல வியூகங்களை அமைச்சிருக்கோம். இது விஷயமாக அமித்ஷா அவர்கள் விரைவில் ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே வருவார். அதுக்கான ஏற்பாடுகளை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டேட் கொடுக்கப்படும், பதவியேற்பு விழாக்கான மாநாடு மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு அமித்ஷா அவர்கள் ஜூன் 10ஆம் தேதி வருகிற இந்த ஜூன் 10ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் இங்கே வரார், சென்னைக்கு வராரு. முக்கிய நிர்வாகிகளோட பல ஆலோசனைகளை மேற்கொள்கிறாரு. என்னையும் கூப்பிட்டு பல விஷயங்களை கலந்து ஆலோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் கட்சிக்குள்ளேயே பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே நான் நயினாரை மாற்றிட்டு இப்போ அண்ணாமலை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு சில ஏற்பாடு பண்ணுறதுனால என் மேலே நிறைய பேர் கோபத்திலையும் இருக்கலாம். அவங்க எனக்கு எதிராக மேலிடத்தில் புகார் கொடுத்ததாக எனக்கு தகவல் வருது. செந்தில்குமார் இந்த கூட்டணி உடைக்க ட்ரை பண்ணுறாரு, அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க ட்ரை பண்ணுறாரு, அவர் ஏன் இந்த மாதிரி திடீர்னு இப்படி சொல்கிறாரு. இப்போ தான் அமித்ஷா அவர்களே முடிவு பண்ணிவிட்டாங்க. உள்துறை அமைச்சர் கலியுக சாணக்கியர் அமித்ஷா அவர்களே முடிவு பண்ணதை இவர் எப்படி செந்தில்குமார் அவர்கள் யார் சொல்லி இந்த மாதிரிலாம் அவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் என் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் என்னை ஒரு பிஜேபியுடைய சிறப்பு அரசியல் ஆலோசகராக ஏற்றுக்க மனம் இல்லாமல், இல்லை நான் அந்த அளவுக்கு உயர்ந்துட்டேன்றதை பார்த்து பொறாமைப்படுகிற சில நபர்கள் எனக்கு எதிராக அமித்ஷா அவர்கள்கிட்ட ஏதோ புகார் கொடுத்த மாதிரியான தகவல்கள் வந்தது. அதை தான் பூடகமாக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அரசியல் விமர்சகர், அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த மாதிரி மோடி அவர்களுடைய ஆஃபீஸ்க்கு, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு புகார்கள்லாம் நிறைய போகுது எங்களை பற்றி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் ஒரு பேட்டியில். இது ஆரோக்கியமான விஷயம். நான் எப்பயுமே எல்லாத்தையும் நெருப்பாட்டில் நீந்தி கடந்தவன். நான் வாழ்க்கையில் எதிர்ப்பை நிறைய பார்த்துருக்கேன். அந்த எதிர்ப்பில் நாம் ஜெயிக்கிறது தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அலையே இல்லாத கடலில் நம்ம நீச்சல் போட்டு குளித்து விளையாடுறது, அது குளத்தில் குளிக்கிற மாதிரி. கடல்னால் அலை இருக்கணும், அந்த அலையை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறதுன்னு பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். போராட்டங்களை எதிர்த்து தான் நம்ம வளரணும். அந்த மாதிரி நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களும் அப்படி தான். நான் மிகப்பெரிய அளவில் அப்படி தான். நான் எல்லாத்தையும் என் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எந்த அங்கீகாரமும் உடனே கிடச்சதில்லை. நான் எவ்வளோ நல்லா படித்தாலும் எங்கள் டீச்சர்ஸே என்ன பண்ணுவாங்க, நம்ப மாட்டாங்க. நீ எப்படி இவ்வளோ நல்லா படிக்கிற, உனக்கு எப்படி தெரியுது, இதெல்லாம் முன்கூட்டியே எப்படி தெரியுது, இப்போ தான் சேர்ந்த, அதுக்குள்ளே எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்லாம் கேட்பாங்க. நான் எப்பவுமே ஓதாமல் உணர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேரை பற்றி. அந்த மாதிரி நான் ஓதாமையே உணர்ந்துடுவேன். எனக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடும். இதை படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது, கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்துருவார். அதனால் இந்த டிகிரி படிக்கணும், அந்த டிகிரி படிக்கணும். இப்போ என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசன் அவர்கள் ஏஐ டெக்னாலஜிலாம் படிச்சுட்டு வர்றாரு இல்லையா, அது இப்போ தான் அவர் போய் அந்த டெக்னாலஜி வந்திருக்கு படிச்சுட்டு வர்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஏஐ டெக்னாலஜி பற்றி நான் அவருக்கு சொல்லிட்டேன். அது அவருக்கு அப்போ புரியலை, நான் சொல்கிறதே புரிஞ்சிக்க முடியல அவரால். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு சொல்லிட்டேன் அந்த விஷயங்கள். பல விஷயங்களை நான் முன்கூட்டியே பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிவிடுவேன் அட்வான்ஸாக. அதை புரிஞ்சுக்க நிறைய பேருக்கு அந்த புரிதல் அவங்களால் முடியாது. பாவம், அவங்களுடைய இயலாமையை நான் குறை சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி நான் முன்னெடுக்கிற விஷயத்தை பார்த்து நிறைய பேருக்கு பொறாமை வருது. செந்தில்குமார் யார், இப்போ தான் கட்சிக்கு வந்தார், அவர் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டார், அவர் எப்படி அவர் மோடிக்கே அவர் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார் அப்படின்னு நிறைய பேருக்கு வைத்தறிச்சல். அதுக்கு நான் என்ன பண்ணுறதுங்க, நான் உண்மையாக கட்சிக்கு உழைக்கிறேன். எனக்கு அதிமுக கிட்ட அண்ணாமலை அவர்கள் கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னார் அந்த சூழ்நிலையில். ஆனால் அதிமுக இல்லாமல் கூட்டணி அமைக்கிற வியூகம் இருக்குது, நீங்கள் என்ன பாருங்கன்னு அண்ணாமலை அவர்கிட்ட நான் பல முறை கடிதம் கொடுத்துருந்தேன், பல எச்சரிக்கை கொடுத்துருந்தேன், வீடியோவில் சொல்லியிருந்தேன், பல வழிகளில் சொல்லி பார்த்தாச்சு. அவர் நேரடியாக மோடி அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவர் என்ன சார், நான் ஒன்றும் செந்தில்குமார் சார்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், நான் சுப்பிரமணிய சாமி அவர்கள் போய் காலில் விழுறதோ மற்றவங்க காலில் விழுது என்ன சொல்லியிருப்பார், மற்றவங்க காலில் விழணும், போய் பார்த்து டீ குடிக்கணும், அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்ககிட்ட கெஞ்சணும் அப்படின்னா எனக்கு கிடையாது. என்னை யாரும் மாற்ற முடியாது, மாத்திரம்னா ட்ரை பண்ணிக்கங்க, நான் ஒன்றா ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தார். நான் ஃப்ளைட் டிக்கெட் பிடிச்சிலாம் போன அவசியம் இல்லை, ஒரே ஒரு லெட்டரில் மாற்றி விட்டுட்டேன். எந்த எடப்பாடி ஒரு நம்பிட்டு இருந்தாலும் அந்த எடப்பாடியை வச்சியே அவரே துருப்பிச்சிட்டா வச்சேன், நான் காயநகர்த்தி அண்ணாமலை மாற்றிட்டேன். அதுக்கு பிறகு அண்ணாமலைக்காக ஆதரவாக பேசின இன்றைக்கி ஒருத்தம் கூட, நல்லா நோட் பண்ணிங்க சகோதரர்களே, பெரியவங்க சொல்லுவாங்களே, த ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட்னு ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி வரும்.
ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே, அவன் நண்பனே இல்லை. உண்மையான நண்பன் யார், எதிரி யாருன்னு இப்போ அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை மனசாட்சிக்கு தெரியும். நான் அண்ணாமலை கிட்ட ஒரு பைசா கூட இருக்கும் வாங்கினதில்லை. எங்கள் கட்சியில் இருந்து கூட நான் இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சாரம் போயிருக்கேன், எத்தனையோ விஷயம் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பைசா கூட நான் வாங்கினதில்லை. என்னுடைய பணத்தை செலவு பண்ணியிருக்கேன் கட்சிக்காக. நான் உடச்சி சம்பாதிச்ச பணத்துலேருந்து செலவு பண்ணியிருக்கேன் தவிர அங்கேருந்து நான் பணம் வாங்கினதே கிடையாது. அண்ணாமலைக்காகவும் நான் பணம் வாங்கிட்டு பேசுனது இப்போ வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கலை. பணம் வாங்கினதே கிடையாது. இப்போ அண்ணாமலை கிட்ட பணம் வாங்கி சாப்பிட்ட எல்லாருமே அண்ணாமலையை வார்த்தையை கூட அந்த பேரை கூட உச்சரிக்க பயப்படுறாங்க. ஃபேன்ஸு தான் பேசுகிறாங்க. அண்ணாமலை மேலே மரியாதை உள்ளவங்க, அவங்க மேலே உள்ள பொதுமக்கள், அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் பேசுகிறாங்க தவிர கூடவே இந்த அமர் பிரசாத் ரெட்டி கூட அண்ணாமலை கூடவே இருந்து பதவி சுகத்தை அனுபவித்து பணம் இது பண்ண அமர் பிரசாத் ரெட்டியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இந்த ஜேவிசி ஸ்ரீராம், கோலகல சீனிவாசு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எண்ணிலடங்காத நபர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட எழுப்பலை. அவ்வளவு விஷயங்கள் அண்ணாமலை பண்ணியிருக்காரு கட்சிக்காக. ஆனால் இன்றைக்கி அவரை எதிர்த்து பேசினேன்னா, அவரை மாற்றினா, மறுபடியும் அவரே கொண்டு வரேன்னா, இப்போ அதிமுக கிட்ட எடப்பாடி அவர்கள்கிட்ட, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள்கிட்ட நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் நம்ம பிஜேபின்ற கட்சியை அடகு வைக்கிற மாதிரி போயிட்டார். அதிமுக ஒருத்தே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எடப்பாடி அவர்களும் ஒருத்தே கிடையாது. அவர் வேறு மாதிரி ஒரு ட்ராக் போயிட்டார். அதனால் பாஜக தான் நாம் சொல்கிறது தான் அதிமுக கேட்கணும். அதிமுக சொல்கிற மாதிரி நம்ம கேட்க முடியாது. கூட்டணி ஆட்சிங்க வர்றது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் கூட்டணி ஆட்சி தேவை, ஆட்சியில் பங்கீடு தரணும். அதனால தான் மிகப்பெரிய ஒரு வியூகம் அமைச்சு தான் திமுகவை நம்ம வீழ்த்த முடியும். அதனுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மஸ்திரம் போன்றது. அதை எடப்பாடி அவர்கள் வேணான்றாருன்னா, அவர் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கும், அவர் தன்னை பெரிய ஆளை காமிச்சிக்கிறதுக்கும், இந்த கட்சி தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு தான் அவர் எதுக்குமே உடன்பட மாட்டாரு. அப்பப்போ ஏதாவது சொல்லி மற்றவங்களுக்கு துரோகம் தான் பண்ணுறாரு. அண்மையில் நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க, மரியாதைக்குரிய அந்நியார் பிரேமலதா அவர்களை, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை கண்ணீர் விட வச்சார். அவங்களுக்கு மாநில சீட்டை கொடுக்காம ஏமாற்றிட்டார் கடைசி நேரத்தில். இதெல்லாம் ஒரு போட்ட அக்ரிமெண்ட்டு. திமுக அந்த வகையில் என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி சீட்டை அவங்க சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காங்க, வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க. இந்த வகையில் திமுக பரவாயில்லன்னு கூட தோணுது, வாக்குறுதி நிறைவேற்றுறாங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுல எடப்பாடி அவர்களை மிஞ்சின ஆளே இந்த கலியுகத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவரை நம்பி நாம் கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்து நாம் கடைசி நேரத்தில் அவர் கூட்டணி வரமாட்டேன், இதன் சீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா பிஜேபியோட நிலைமை என்ன? ஒரு பிஜேபிக்காரனை நானே என்னுடைய கட்சியை படுகொலை தள்ளிட்டேன் அப்படின்ற அவப்பெயர் நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம கட்சியை இப்போவே மேம்படுத்தணும். நயினார் அவர்கள் எடப்பாடி அவர்களோட ரொம்ப இணக்கமாக போயிட்டார். நாம் கட்சியை ஒரு இன்டாக்டான கூட்டணி வேணும்னு நினச்சோம். ஆனால் நம்ம கட்சியை அடைய வச்சு தான் நாம் அந்த கூட்டணி மெயின்டைன் பண்ணால் அப்படிப்பட்ட கூட்டணி எதுக்குமே தேவையில்லை. நாம் அதிமுக இல்லாமல், அதாவது எடப்பாடி அவர்கள் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியுன்றது எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். அது என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் மேலிடத்தில் நான் ஏற்கனவே மோடி அவர்கிட்ட சொல்லியாச்சு. அமித்ஷா அவர்கிட்ட அவர் சொன்னால் தான் அமித்ஷாவுக்கு அவருக்கு புரியும். மற்றபடி என்னை நேரில் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா, மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா அவர்கள் இருக்காங்க. அவங்க என்னுடைய அரசியல் ஒரு குரு மாதிரி. சோ அவர்களுக்கு அப்புறம் நான் மதிக்கத்தக்க ஒரு நபர். அவர் மூலமாக இதை முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சோ அவர்கள் 2011 சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்னுடைய வியூகத்தை பண்ணி தான் அம்மா அவர்கள் ஜெயிக்க வச்சாங்க 2011. அதே மாதிரி குருமூர்த்தி அண்ணாவுக்கு நிறைய களங்கம் இருக்குது. அவருக்கு எல்லாருமே வீடியோவில் உட்காந்து யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பல்வேறு தொலைக்காட்சி சேனல்களில் குருமூர்த்தி ஒன்றும் சோ அவர்கள் கிடையாது, குருமூர்த்தி ஒன்றும் இப்படி கிடையாது, அவர் வேஸ்ட்டு, அவரோட இவர் சவுக்கு சங்கர் பொண்ணு சொல்கிறாரு, குருமூர்த்தி தொட்ட ஃபர்னிச்சர் எல்லாமே உடஞ்சி போச்சு, அவர் தொட்டது எல்லாமே வேஸ்ட்டு, அவர் விளங்காதவர், ராசி இல்லாதவர், அவர் ஒரு கோமாளி அரசியல், அவர் ஒன்றும் பெரிய கிங்மேக்கர் கிடையாது, அவர் ஒரு முட்டாள் அப்படின்னு எவ்வளவு தரம் தாழ்ந்து அவர் என்னெல்லாம் பேச முடியாது அவ்வளவு அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த அவமானத்தை ஒரு பிராமணராக, ஒரு பிராமணத்தை சமுதாயத்தை சார்ந்தவராக, இந்த கட்சி சித்தாந்தத்தின் மீது, கொள்கை மீது பற்றுடைய பாஜகவை தமிழ்நாட்டில் எப்படியாவது வெற்றி பெற வைக்க மாட்டோமா, பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வராதுன்னு பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாரு. முயற்சிகளில் தோல்விகள் அடையலாம், ஆனால் முயற்சி எடுக்காதவன் தான் மோசமான நபர். ஆனால் இவர் முயற்சி எடுத்திருக்காரு. அதில் தோல்வி அடைந்தாலும் அவர் வீரர் தான். திருக்குறள் கூட ஒன்று இருக்குல்ல, யானையை பிடிக்க போயிட்டு தோற்று வந்தாலும், முயலை பிடிக்க போய் வெற்றி அடைந்தாலும், யானையை பிடிக்க போய் தோற்று வந்தாம்பர் அவன்தான் வீரன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்களை முன்னெடுக்கணும்னு குருமூர்த்தி அண்ணா நினச்சாரு. அதில் அவர் தோல்வி அடைந்திருந்தாலும் அவர் சுத்தமான வீரன். அப்படி இருக்கும்போது அவர் இந்த முறை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவார். அந்த வியூகம் என்னன்னு கண்டிப்பாக அவருக்கு சொல்லப்படும். நிச்சயமாக அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி, என்னுடைய ஆலோசனையின்படி மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டணி பெரிய அளவில் அமைய போது
பாஜக இங்கே வெற்றி பெற போகிறோம். அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் பட்டம் சூட்டப்படுவார் பாஜக, தமிழக பாஜக தலைவராக, மாநில தலைவராக அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த விஷயங்கள்லாம் நுணுக்கெல்லாம் நான் பொது வழியில் நிறைய சொல்லவும் முடியாது. ஏன்னா அது தேவையில்லாத சில பேருக்கு இது ஏற்படுத்தும், சில பேர் தடங்களும் ஏற்படுத்துவாங்க. அதனால் எல்லா விஷயத்தையும் நான் பொதுவில் சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அமித்ஷா அவர்கள் 10ஆம் தேதி வர்றாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார் 10ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் அப்படின்னு. ஸோ அண்ணாமலை அவர்கள் இனிமேல் நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடப்பாங்க. அதனால் அவருக்கு நல்லதான் நடக்கும். போன முறை செஞ்ச தப்பை இனிமேல் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ணாமலை அவர்களை வச்சு தான் இந்த கட்சின்னு ஒன்றும் கிடையாது. நான் அவர்களை கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒருவேளை அண்ணாமலை நான் சொல்கிறத கேட்கலன்னா அண்ணாமலைக்கு பதிலாக அங்கே வேறு எந்த நபரை வேணாலும் நான் உட்கார வைப்பேன். புரியுது அவங்களுக்கு? அண்ணா உடனே அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாருங்கள் அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கான பிஜேபி கிடையாதுன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பிஜேபி தன்னுடைய சித்தாந்தம், கொள்கை எல்லாத்துலேயும் பிஜேபி மிகப்பெரிய அளவில் உலக சாதனை பிடிச்ச மிகப்பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சியாக உயர்ந்து நிற்குது. எங்களுடைய சித்தாந்தம், எங்களுடைய டார்கெட்லாம் பெரிய லெவல், எங்களோட அகண்ட பாரதம் எங்கள் கனவு. அதனால் நாங்கள் ஒவ்வொன்றா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் சில விஷயங்கள் பண்ண முடியல. அண்ணாமலையை வச்சு தான் இந்த கட்சின்ற தனிநபர் துதி இங்கே வேண்டாம். அண்ணாமலையுடைய உழைப்பை நான் மதித்து அவருக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னால் பதவி போயிடுச்சு, அந்த குற்ற உணர்ச்சி வரக்கூடாது. சரி, யங்ஸ்டரு மறுபடியும் அவரே கொண்டு வர, இன்னொருத்தர் வேண்டாம், அவரே அதை சரி பண்ணுவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு கொண்டு வரேன். ஒருவேளை அண்ணாமலை தான் பெரிய ஆள், தான் இல்லாமல் செந்தில்குமார் தான் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாருன்னா அண்ணாமலை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல எனக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் தலைவர் ஆக்கிறதுக்கும் என்னால் முடியும். தமிழிசை அக்காவை தலைவராக்கும் என்னால் முடியும். எச் ராஜா அவர்களையும் தலைவராக என்னால் முடியும். உடனே ஒன்று புரளி கேட்பாங்க, ஆளுநர் பதவி எச் ராஜாக்கா அப்படின்ட்டு. எங்கே அண்ணாமலைக்கு போட்டியா எச் ராஜாவை உட்கார வச்சிடணும் அப்படின்னு பயத்திருக்கேன். எனக்கு தேவை ஒரு நபர், நான் சொல்கிறது கேட்குற ஒரு நபர். அதை கேட்டால் கூட்டணி ரொம்ப சுலபமாக முடியும், ஆட்சியில் பங்கீடு வரும். நீங்கள் நினைக்க முடியாத விஷயம்லாம் நான் அள்ளி கொடுத்துருவேன். அட்சய பாத்திரம் போன்றவன் நான். அதனால் வரம் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. அதனால் தனிநபர் தொகுதி ரொம்ப வேண்டாம். நமக்கு நம்ம சித்தாந்தம் தான் முக்கியம். அண்ணாமலை ஒரு திறமைசாலியாக இருக்கார். அண்மையில் கூட அந்த ஸ்பீச்சு நான் பார்த்தேன், அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி பேச ரொம்ப அருமையான ஸ்பீச்சு. அவருக்கான வாய்ப்புகள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. ஆனால் அவர் சரியாக அதை பயன்படுத்தணும். மறுபடியும் நான் பெரிய ஆள் அப்படின்னு கொம்பு முளைக்கும் தலைவராக வந்தோடனே கொம்பு முளைக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கங்க. கொம்பு முளைச்சா கொம்பு பிடுங்கி எறிஞ்சிரும்.